ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமையிலே விதமாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆயுசு நாட்களை கூட்டி தந்த ஆண்டவர் இந்த நாளிலும் எதை குறித்து நம்மோடு கூட பேச விரும்புகிறாரோ அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான மனதை ஆண்டவர் தர வேண்டும். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகின்ற தெளி தேனிலும் மதுரமான ஆண்டவருடைய வார்த்தை ராத்திரி வேளையில நம் ஒவ்வொருவருக்கும் அது இனிமையானதாக மாற வேண்டும். அந்த விருப்பத்தோடு ஆவலோடு ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு, அவருக்கு ஏற்ற பாதையில நம்மை அழைத்து செல்வதற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு இந்த வார்த்தைகள் பயனுள்ளவைகளாக காணப்பட வேண்டும் என்கின்ற ஜெப சிந்தையோடு இந்த பாடப்பகுதிக்காக வேளையிலே நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 5வது அதிகாரத்தின் 15வது வசனம் வரைக்குமாக நாம் படித்து முடித்தோம். ஒருவேளை அதை திரும்பவுமாக நீங்கள் அதை படித்து தியானித்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை அது அவ்விதமாக நாம் இந்த பாடவேளை முடிந்து அதை அப்படியே நாம் நம்முடைய அந்த குறிப்பெடுக்கிற அந்த நோட்டை அப்படி மூடி வைத்து திரும்பவும் அடுத்த பாடவேளைக்கு வருவோமே ஆனால் அதுல அதிகமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பாடவேளை முடிந்து மீதி இருக்கின்ற அந்த 2 வாரங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அதை திரும்ப நாம் ஒரு முறை வாசித்து ஆண்டவர் புதிய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தரும் பொழுது அந்த வார்த்தைகளிலே நாம் வேரூன்றி இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கலாத்தியருடைய நிருபத்தினுடைய 5வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்குமான பகுதிகளை நாம் தியானிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற இந்த பகுதியை இந்த நாளிலே நாம் சிந்திக்க முற்படுவோம். இந்த பகுதியில பவுல் ஒரு சில தவறான சித்தாந்தங்களுக்கான பதிலை அங்கே கொடுக்கிறார். எவ்விதமான சித்தாந்தங்கள் அந்நாட்களிலே இந்த கலாத்திய சபை மக்களிலே காணப்பட்டது, இல்லை என்றால் விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்டது என்று சொன்னால், ஒன்று, கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு சுபாவம் தான் உண்டு, அவனிலே 2 சுபாவங்கள் இல்லை, ஒரே ஒரு சுபாவம், அது கிறிஸ்தவ சுபாவம் என்கின்ற ஒரு போதனை. இரண்டாவது, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்றும் மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவன் என்றும் ஒரு கிறிஸ்தவனை நாம் பிரித்துவிட முடியாது, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் என்கின்ற இன்னொரு போதனை. இன்னொரு போதனை என்ன என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பாவம் அந்த மனிதனை எந்த அளவிற்கு அது மேற்கொள்ளும், அதனுடைய அளவுகோல் என்ன என்கின்ற விதத்துல ஒரு கருத்து வேற்றுமை. அதே நேரத்துல தெய்வத்துவத்தின் அந்த சர்வ வல்லமையும் அதோடு கூட மனிதன் ஆண்டவரோடு கூட ஒத்துழைப்பதனாலேயும் எந்த அளவிற்கு அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற இவ்விதமான ஒரு சில சித்தாந்த குளறுபடிகள் அங்கே இருந்தது. அதற்கு விடையளிக்கும்படியாக தான் பவுல் இந்த குறிப்பிட்ட பகுதியை அவர் எழுதுகிறார். இதுல அவர் முதலாவது ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில 2 விதமான சுபாவங்கள் இல்ல, ஒரே ஒரு சுபாவம் தான் உண்டு என்கின்ற அந்த போதனையை முதலாவது அவர் அந்த இடத்துல எழுதுகிறார். ஆவிக்குரிய விதத்துல வாழுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனில 2 சுபாவங்கள் உண்டு.
பாவத்திற்குரிய மாம்சீக சுபாவம் ஒன்று, 2 ஆவிக்குரிய சுபாவம். இந்த 2 சுபாவங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டு. ஒருவேளை ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சுபாவம், அது பாவமான, அந்த பாவத்தினாலே வீழ்ந்து போன அந்த பாவ சுபாவத்தை அவன் பெற்றிருக்கிறான். என்று ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ, அப்பொழுது அவனுக்குள்ளாக அந்த தெய்வீக சுபாவத்தை ஆண்டவர் தருகிறார். த டிவைன் நேச்சர். சின்ஃபுல் நேச்சர் ஒரு பக்கம் இருக்கிறது, அதே நேரத்துல ஆவிக்குரிய அந்த சுபாவத்தை ஆண்டவர் தருகிறார். ஆகவே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்று ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அன்று அவனுக்குள்ளாக அந்த தெய்வீக சுபாவம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த பாவ சுபாவம் முழுமையாக நீக்கப்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The sinful nature is not totally eradicated from the life of a believer until the coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருகின்ற வரைக்கும் இந்த 2 விதமான சுபாவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சியை தான் பவுல் 16வது வசனத்துல கூறுகிறார். 17வது வசனத்துல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று சொல்லி அதை அவர் கூறுகிறார். ஒருவேளை இது இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 8வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி அங்கே யோவான் எழுதுகிறார். அதாவது if we say we have no sin, we deceive ourselves. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள் இல்லை. அதே நேரத்தில் அதே அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார்? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் எழுதுகிற இந்த கடிதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே கழுகி சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அப்படியானால் அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகின்ற அந்த கடிதத்துல ஒருவேளை ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில தெய்வீக சுபாவம் மட்டும்தான் இருக்கும், பாவ சுபாவம் அவனுக்கு இருக்காது என்று இருக்குமே ஆனால், அது உண்மையானால் ஆவியானவர் யோவானை கொண்டு இந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருக்க மாட்டார். பாவம் இல்லை என்று சொல்வோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லையென்றால் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வேனே ஆனால் நான் ஆண்டவரை பொய்யராக்குகிறவனாய் இருக்கிறேன். ஆகவே இதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த 2வது அதிகாரத்துல 1 யோவான் 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல அவர் மிக அழகான ஒரு வார்த்தை எழுதுகிறார். என் பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்றவர்கள், யோவான் ஒரு பிதாவை போல அந்த 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 கடிதத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துல சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய பிள்ளை பாவம் செய்யாதவளாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம், இது ஆண்டவருடைய சித்தம். தொடர்ந்து அவர் எழுதுகிறார், ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், ஒரு விசுவாசி பாவத்திலே விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதற்கு இந்த வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பது விருப்பம். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆறுதல், அதே நேரத்தில் ஒரு நிச்சயம். தவறி விழுந்து விட்டேன் பாவத்துல, ஆனால் அதே பாவத்திலே நான் விழுந்து கிடப்பதில்லை. உடனடியாக எழுந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். உடனடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அருமையான வார்த்தை. ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் படித்தோம். ஆண்டவருடைய நீதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்கள், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று படித்தோம். அப்படிப்பட்ட நீதிமான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்திலே தவறிவிடும் பொழுது நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் கூறுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு விசுவாசி தொடர்ந்து பாவத்திலேயே அவன் வாழ முடியாது. He cannot be a habitual sinner. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தொடர்ந்து பாவத்திலேயே விரும்பி பாவத்திலே வாழ முடியாது. ஏனென்றால் அவனுக்கும் பாவத்திற்கும் தொடர்பு கிடையாது. தொடர்ந்து அந்த வசனங்களை நாம படிக்கும் பொழுது இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.
அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த 2 விதமான சுபாவங்கள் உண்டு. மாம்சீகமான சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம். இவைகளுக்குள்ளாக வருகின்ற இந்த போராட்டத்திலே நீதிபரராகி இயேசு கிறிஸ்து நம் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தவறான ஒரு சிந்தனை, மாம்சத்திற்கேற்ற ஒரு கிறிஸ்தவன் ஒருவனும் இருக்க முடியாது, எல்லாருமே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அன்று முதல் அவன் ஆவிக்குரியவன், அவன் மாம்சத்திற்குரியவன் அல்ல என்று சொல்லி அவிதமான ஒரு போதனையும் பவுல் இந்த இடத்துல அது அல்ல. ஒரு மனிதன் அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாகவும் அதே நேரத்துல மாம்சத்திற்குரியவனாகவும் வாழ முடியும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதையும் பவுல் கூறுகிறார். இதை எவ்விதமாக கூறுகிறேன்? 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த கடிதத்தை எழுதும் பொழுது 3வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களிலே அதை குறித்து குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்கள். அதுல அவர் கூறுகிறார், மேலும் சகோதரரை கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொரிந்து சபை மக்கள், அவர்கள் எல்லாரும் பவுலுக்கு சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சகோதரர்கள். ஆகவே அவர் கூறுகிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிருக்கிறது. அப்படியானால் there is a possibility that a Christian can be a carnal Christian. ஒரு கிறிஸ்தவன் மாம்சத்திற்குரியவனாய் வாழ முடியும் என்பதற்கு பவுல் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் எண்ண முடியவில்லை. நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னமும் 2வது வசனத்தில் கூறுகிறார், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியினாலே. அப்படியானால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய அந்த நிலைமையிலிருந்து தவறி அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இது அநேக நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் அல்லது அவள் பலனற்றவனாய் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இந்த மாம்சத்திற்குரிய ஆளுகை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுவதுதான். ஆகவேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்றவர்களாக வாழ்கிறோம். அநேக நேரத்துல நாம் நம்மை நாமே குறையாக கூறுகிறோம், எனக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை என்று சொல்லி. அப்படியானால் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நான் ஆவிக்குரியவனாக வாழ்கிறேனா இல்லை என்றால் மாம்சத்திற்குரியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதற்கான பதிலை தேடும் பட்சத்துல நானும் நீங்களும் பலன் உள்ளவர்களாக மாற முடியும். 3வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் அவன் மனுஷ மார்க்கமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அவன் மாம்சத்திற்குரியவன் என்பதற்கான ஒரு அடையாளம். கேள்வி என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு அமர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நான் ஆவிக்குரியவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லையென்றால் மாம்சத்திற்கேற்ற காரியங்களுக்கு மனுஷ மார்க்கமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா என்பது மிக மிக முக்கியம். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில 1 வெற்றியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியும், 2 பலனற்றவர்களாக பயனற்றவர்களாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இன்பமற்றவர்களாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் களி கூற முடியாதவர்களாக வாழ்வதற்கு ஒரு காரணம், என்னுடைய வாழ்க்கையில நான் மாம்சத்துக்குரியவனாக வாழ என்னை நான் அனுமதிக்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக விரும்பாதபடி மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு நான் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவேனானால் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சரியான விதத்துல அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த பகுதியிலே ஆண்டவர் தருகிற, பவுல் கூறுகிற ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற ஒரு முரண்பாடு, அதோடு கூட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாறுபாடு. there is a command to follow, but at the same time there is a conflict. அதே நேரத்துல there is also a contrast. அதைதான் நாம் படிக்க போகிறோம். கமாண்ட், கட்டளை என்ன? பின்னும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இது பவுல் பல கடிதங்களில அவர் பயன்படுத்துகின்ற ஒரு சொற்றொடர். நடந்து கொள்ளுங்கள், வாக்.
ஆவிக்குரிய வாழ்க்கை அது முன்னேற்றம் காணப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. அடிமேல் அடி வைத்து அது முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏதோ ஒரு நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலையை தந்தார் என்று அத்தோடு நின்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதிலே ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். அப்படியானால் எவ்விதமாக என்னுடைய நடவடிக்கைகள் காணப்பட வேண்டும், எவ்விதமாக நான் வாழ வேண்டும், எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கை முன்னேறி செல்கிறது என்பதற்கு வேண்டிய அடிப்படை நான் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகிறார். அப்படியானால் ஒரு மனிதன் ஆவிக்கேற்றபடி நடக்கிறான் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் தரப்படுகிறார். எபேசியர்ல 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல நாம் அதை படித்தோம். பலமுறை அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்கு வந்தது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்ததன் பின்பு நம்முடைய நடக்கை எவ்விதமாக காணப்பட வேண்டும்? அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தப்பட வேண்டும். We must live in the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எப்போதுமே நாம் உணர்ந்தவர்களாக, அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், அது நல்லது. ஆனால் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்ற உணர்வு அவசியம். அந்த உணர்வு இல்லாதபடி அவரோடு கூட நான் நடக்க முடியாது. அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நான் நடக்க வேண்டும். I not only walk in the presence of the Holy Spirit, but also I walk in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நான் வாழ வேண்டும். ஒருவேளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். எந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறவர் அவர். அவருடைய தலைமத்துவத்திலே, அவருடைய லீடர்ஷிப்ல என்னுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல வேண்டும். அவர் செல்ல நான் அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், நான் அவருக்கு பின்பாக அவரை பின்பற்றுகிறவளாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்கேற்றபடி நான் நடக்க பழக வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிகாட்டுதல் எனக்கு அவசியம். இதை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார். இது ஏதோ நாம் திடீரென்று ஏதோ ஒரு சில யாரோ ஒருவர் மூலமாகவோ இல்லை என்றால் ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாகவோ பெற்றுக்கொள்கின்ற ஒன்று அல்ல. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் அறிய வேண்டும். என்ன வாக்குத்தத்தம்? யோவான் 16வது அதிகாரத்தின் 13வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை வழி நடத்துவார். அனுபவித்திருக்கிறோமா? சத்தியத்தை எனக்கு போதித்து தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஆணித்தரமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 யோவான் 2வது அதிகாரத்துல அவர் கூறுகிறார், அந்த அபிஷேகம் 20வது வசனத்தின் 27 அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அந்த அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்படியானால் அபிஷேகம் என்பது ஏதோ விதமான ஒரு மனவெழுச்சி ஏற்படுத்துகின்ற, இல்லை என்றால் ஒரு ஏதோ ஒரு உணர்வு நிறைவு என்றெல்லாம் போதிப்பதை காட்டிலும் இந்த அபிஷேகம் என்னை போதிக்கின்றதா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சகலவற்றை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு அதை குறித்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று யோவான் எழுதுகிறார். அப்படியானால் இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை வழி நடத்துகிறார். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்கேற்றபடி நான் நடப்பதற்கு என்னோடு கூட பிரதானமாய் எனக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே பரிசுத்த ஆவியானவரால் தான். அவர்தான் எனக்குள்ளாக அந்த பாவ உணர்வை கொண்டு வருகிறார். அவர்தான் ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும்படியாக எனக்கு உதவி செய்கிறவர். அவர்தான் என்னை மறுபடியும் பிறக்க செய்கிறார். ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று சொல்லி நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னாரே, அப்படியானால் என்னை மறுபடியும் பிறக்க செய்வது இந்த ஆவியானவருடைய செயல். அதே நேரத்துல
இந்த ஆவியானவர் தான் என்னிலே விசுவாசத்தை தருகிறார். அது அவருடைய ஈவு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அவரை நம்புகின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவர் தருகிறார். அதே நேரத்துல அவர் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவருக்குள்ளான அந்த வாழ்வு எனக்கு நித்திய ஜீவனை தருகிறது. நான் அவருக்குள் பாதுகாக்கப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உலக பிரகாரமான மாம்சமான வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்தெடுக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் என்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கின்றார். சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்பது அது ஆண்டவருடைய சித்தம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம் என்று 1 தெசலோனிக்கேயரிலே நாம் படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. உங்களை அவர் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்பு பரிசுத்தம், அவருடைய சித்தம் பரிசுத்தம். அப்படியானால் இந்த நாட்களில இன்றைய இருக்கக்கூடிய நவீன கிறிஸ்தவத்தில இந்த பரிசுத்தத்தை குறித்த போதனை எங்குமே நாம் கேட்பதில்லை. இந்த பரிசுத்தத்தை குறித்த அந்த போதனை யாருமே அதிகமாக வலியுறுத்துவதில்லை. ஆனால் பவுல் கலாத்திய சபை மக்களிடத்திலே அவர் கூறுவது, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் கூறுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை ஆளும்படியாக, அவரை வழிநடத்தும்படியாக, அவர் என்னை கட்டுப்படுத்தும்படியாக, அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாக அவருடைய வல்லமையில நான் நடப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரம் ஏறுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதை குறித்தும் இன்று அதிகமாக கிறிஸ்தவ போதனைகளில அதை நாம் கேட்பதில்லை. அவர் என்ன கூறினார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து நமக்குள்ளாக அவர் வாசம் செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் செய்கின்ற காரியம். He gives us the power. எதற்காக? அற்புதங்களை நடத்தவோ, பலவிதமான உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற காரியங்களை செய்வதற்காகவோ, இல்லை என்றால் பெரிய பெரிய வரங்களை பெற்று அதை மகிமைப்படுத்துவதற்காகவோ அல்ல. வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அது மிக முக்கியம். சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சி சொல்லுவதை காட்டிலும் சாட்சிகளாயிருப்பது. Be a witness unto the Lord. இன்று சாட்சியற்ற ஒரு கிறிஸ்தவம் சுவிசேஷத்திற்கு தடையாக காணப்படுகிறது. நானும் நீங்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆவிக்கேற்றபடி நடக்காததனுடைய ஒரு விளைவு சுவிசேஷம் வல்லமையற்றதாய் போய்விட்டது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கண்டு அங்கே கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். குணாதிசயங்களில, பழக்க வழக்கங்களில கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் சுவிசேஷம். கூற வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளை. நல்லது. ஆனால் நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்விதமாக நான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாய் வாழ்கிறேன் என்பது முக்கியம். அப்போ இது இந்த ஆவிக்கேற்றபடி நடப்பதனுடைய மிக முக்கியமான காரணம். அவர் அந்த கட்டளையை பவுல் இந்த கலாத்திய சபை மக்களுக்கு கூறுகிறார் என்று சொன்னால், ஏன் நான் ஆவிக்கேற்றபடியாக நடக்க வேண்டும் என்பதற்கான பதிலை 2வது பகுதியில் அவர் கூறுகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இது மிக முக்கியம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில, அவருடைய வல்லமையில நான் வாழும் பொழுது நடைபெறுகின்ற ஒரு காரியம் என்ன? மாம்சத்தின் இச்சையை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் என்பதை இந்த வசனத்திலே நாம் படித்துக் கொள்கிறோம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற மாம்சத்தின் இச்சைகள், அதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். ஆனால் இந்த மாம்ச இச்சை என்னுடைய வாழ்க்கையில நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை ரகசியம் வேறொன்றும் இல்லை. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். ஆவியானவரால் நான் வழிநடத்தப்பட வேண்டும். இதை I must take a deliberate effort. நானாகவே திட்டமிட்டு, நானாகவே முயற்சி செய்து ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவம். கான்சியஸ்லி டு வாக் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும்
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, இவைகளினாலே நான் வழிநடத்த ஆண்டவருடைய சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கலாத்திய சபை மக்களுக்கு பவுல் இதை ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று அவர்களுக்கு 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் 4வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலையும் நீங்கள் குமாரனுடைய ஆவியை பெற்று அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய அந்த குமாரனுடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்கள் என்று சொல்லி கலாத்திய சபை மக்களுக்கு அவர் ஞாபகம் ஊட்டுகிறார். ஆகவே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த ஒரு பெரிய சாக்கியத்தை அவர் பெற்றபடினால அவர்கள் மாம்ச இச்சைக்கு அவர்கள் விலகி வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. திஸ் இஸ் த கமாண்ட். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்ச இச்சைகள், ஒருவேளை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்தின் இச்சை வருவது இயல்பு, அது இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அவைகளை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும். ஏன் பவுல் இதை கூறுகிறார்? அந்த முரண்பாட்டை 17வது வசனத்தில் அவர் கூறுகிறார். ஒரு கட்டளை நான் தருகிறேன், அந்த கட்டளைக்கு காரணம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் ஒரு முரண்பாட்டை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். We face a conflict in our day-to-day spiritual life. ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய கலகம், இல்லை என்றால் ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை அவர் கூறி எவ்வளவு உண்மை. நடைமுறையில இங்கே இந்த வேத பாடத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கலகம் உண்டு. Somewhere or the other there is a battle that goes on within us. ஆவிக்கும் மாம்சத்திற்கும் விரோதமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல எவ்விதமாக நான் வெற்றி உள்ளவனாக வாழ முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நுழைவர் மாம்சம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிப்பிடுகிறது? மாம்சம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த சரீரம் என்று சொல்லி நாம் அதை கருதிவிட முடியாது. ஒரு போதனை உண்டு, இது சரீரம் தீமையானது. The body is evil. ஆகவே இந்த சரீரத்தை இந்த தீமையிலிருந்து மேற்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு போதனை உண்டு. இது ஈவன் நம்முடைய கிறிஸ்தவ போதனையிலும் in a very subtle way it is taking root. நம்முடைய சரீரத்துல பாவம் உண்டு, அதை நாம் மேற்கொள்ள முடியாது, அது தீமையானது. ஆகவே நாம் அதை குறித்து அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாவம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு கிருபை அதிகமாக பெறுகிறது. ஆகவே நீங்கள் பாவத்தை குறித்து அதிகமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு தவறான போதனை இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டது. அநேகரை அந்த போதனை கவருகிறது, அநேகருக்கு அது கவர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் மனசும் மாமிசமும் விரும்பியவைகளை செய்வதற்கு அது ஒரு லைசன்ஸ் என்று சொல்லலாமே, அது செய்வதற்கான ஒரு அனுமதி சீட்டு என்று அநேகர் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே மாமிசம் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்தை குறித்த ஒன்று அல்ல. ஏன் இதை கூறுகிறேன்? ஒருவேளை இது சரீரத்தை குறித்த ஒன்றாக இருக்குமே ஆனால் பவுல் ரோமாபுரியருக்கு தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது 12வது வசனத்துல நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அவர் இங்கே கூறியிருக்க முடியாது. ஏனென்றால் தீமையான ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை, பாவம் என்கின்ற தீமையை ஆண்டவர் மன்னிக்கின்றார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சரீரம், இந்த இடத்துல மாம்சம் என்பது சரீரத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த சரீரம் ஆண்டவருக்கு படைக்கப்பட வேண்டிய ஒன்று என்று பவுல் இந்த இடத்துல கூறியிருக்க முடியாது. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலையும் அவர் என்ன கூறுகிறார்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறது என்று அறியீர்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படியானால் இந்த சரீரம் தேவனுக்குரியது. மகிமையான அந்த சரீரத்தை நாம் பெறப்போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சரீரமானது மகிமை அடைய போகிறது. ஆகவே இது சரீரத்தை குறிக்கிறது அல்ல, மாறாக இந்த பிளஷ் இல்லை என்றால் இந்த மாமிசம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால்
It is nothing but the fallen sinful nature of man. விழுந்து போன மனிதனுடைய பாவ சுபாவத்தை இது காண்பிக்கிறது. இதுதான் மாம்சம். ஆகவே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளாக ஏற்கனவே நான் சொன்னேன், அது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை. That sinful nature is not totally eradicated from us. அப்போ இந்த மாம்சம் விழுந்து போன இந்த பாவ சுபாவம் என்னிலே இருக்கிறபடினாலேதான் அங்கே ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிற்கு பின்பும், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பும் இந்த போராட்டம் உண்டு. ஆகவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு அன்ரீஜெனரேட்டட் பர்சன், மறுபடியும் பிறக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் அவன் அந்த விழுந்து போன பாவ சுபாவத்திற்கு அடிமையாக அவனுடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த போராட்டமே இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்திற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அப்படியானால் மாம்சம் இச்சிக்கின்றதையும் ஆவியானவர் விரும்புகிறதையும் செய்வதற்கான இடையே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்படியானால் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே இருக்கின்ற அந்த ஒரு கலகம், அந்த ஒரு போர், அது நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஒன்றுமே இல்லை என்று யாருமே சொல்லிவிட முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் காணப்படுகிறது. எந்த அளவிற்கு நான் ஆவியானவரை என்னை ஆளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேனோ அந்த அளவிற்கு அந்த போராட்டத்திலே நான் வெற்றி பெற முடியும். போராட்டமே இல்லை, ஆவியானவர் எனக்கு அந்த போராட்டத்தையே தரமாட்டார் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த போராட்டத்துல வெற்றியை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஆவிக்கேற்ற மாம்சத்தின் இச்சைகளுக்கு, அந்த மாம்ச கிரியைகளுக்கு ஒருவேளை நான் ஒப்புக் கொடுக்க இல்லை என்றால் அதை குறித்து ஜாக்கிரதையற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஆவியானவரால் என்னுடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிறதை செய்ய முடியாது. அவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாதபடி அதற்கு விரோதமாக செயலாற்றுவது இந்த மாமிசம். இதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்திருந்தார். ரோமருக்கு அவர் தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது 7வது அதிகாரத்துல அந்த பகுதி ஒருவேளை வேத வல்லுநர்கள் 2 விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஒன்று, பவுல் அந்த பகுதியை தன்னை குறித்து எழுதுகிறார் என்று சொல்லி ஒரு சில வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எப்படி ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு போராட்டத்தை தன்னுடைய போராட்டமாக பாவித்து அவர் அங்கே எழுதுகிறார் என்று சொல்லி கூறுகிறார். யார் எப்படி சொன்னாலும் நிஜ வாழ்க்கையிலே, நிஜ ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நாம் அனுபவிக்கிறோம். அவர் என்ன கூறுகிறார்? 7வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். 17வது வசனத்துல, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. பாவம் முழுமையாக நீக்கப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் நடக்கும். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், புரிகிறதா இப்ப உங்களுக்கு? என் மாம்சத்தில் என்று அவர் சொல்லும்போது என்னுடைய அந்த விழுந்து போன மாம்ச பாவ சுபாவம் இருக்கிறதே, அந்த சுபாவத்துல நன்மை வாசமாயிருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். பாவ சுபாவத்திலே நன்மையே கிடையாது. அது இன்றைக்குமே தீமையானவைகளை செய்கிறது. ஆகவேதான் sin is evil என்று சொல்கிறோம். பாவம் தீமையானது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அநேக நேரங்களில இது நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை ஆரம்ப நாட்களில பாவத்தில விழுந்து விடும் பொழுது எந்த அளவிற்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமோ, காலப்போக்கில அதை குறித்து ஒரு உணர்வற்றவர்களாக போய்விடக்கூடிய ஆபத்தான நிலைமை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வர முடியும். ஆகவேதான் பவுல் மிக தெளிவாக அவர் எழுதுகிறார். ஆனபடினாலே நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்துல தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆவிக்கேற்றபடி உள்ளான என்னுடைய மனுஷன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான்.
உள்ளான என்னுடைய மனுஷனிலே ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய கட்டளைகளை, நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கட்டளைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே கிரியை செய்ய காண்கிறேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் கலாத்தியருக்கு அவர் எழுதுகின்ற இந்த காரியம், மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமான இந்த போராட்டத்துல நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். அப்படியானால் இவ்விதமான ஒரு போராட்டம் ஒருவேளை நம்மில யாருக்காவது இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை தருகிறார். அதற்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் ஆவிக்குரிய ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் உணர்ந்தவனாய் ஆவியானவருடைய வல்லமையின்படி நடப்பதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சமர்ப்பணம் அவசியம். இந்த போராட்டம் உண்டு, இது உண்மை, இது நிஜம். ஆனால் இந்த போராட்டத்துல நான் வெற்றி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படியானால் 18வது வசனத்துல அவர் அதற்கான வழிமுறையை கூறுகிறார். 18வது வசனத்துல ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம். ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக நானும் நீங்களும் காணப்படும் பொழுது இந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நான் வெற்றி உள்ள ஒரு பாதையிலே நடக்க முடியும். அப்படியானால் 19வது வசனத்துல அந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அவர் ஒரு பட்டியல் இடுகிறார். ஒருவேளை இந்த பட்டியல் இங்கே மட்டும் கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 20 to 23 வசனங்கள், ரோமர் 1 29 to 32 வரைக்குமான வசனங்கள், ரோமர் 1 29 to 32, இதை நீங்கள் வீட்டில் படித்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 to 5 வசனங்கள். மீண்டுமாக கூறுகிறேன், மார்க் 7 20 to 23, ரோமர் 1 29 to 32 வரைக்கும், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 to 5 வரைக்குமான வசனங்கள். இந்த பகுதியில அவர் கூறுகின்ற அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் அதை விளக்குகிறார். அவை ஒளிவு மறைவில்லாதவைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படையாக நம்மால் காண முடியும் என்பதை அவர் கூறுகிறார். அப்போ இந்த பொதுவாகவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் அது பன்மையிலே பயன்படுத்தப்படுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் 3 விதத்திலே 3 பிரிவுகளிலே நாம் பார்க்க முடியும். அதாவது ஒன்று பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள், the sexual sins or sensual sins, இது ஒன்று. இரண்டாவது மத சம்பந்தப்பட்ட பாவம், religious sin or superstitious sins, ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு சில பாவங்கள். மூன்றாவது சோஷியல் சின்ஸ், சமுதாயத்துல நம்முடைய உறவுகளில ஒருவரோடு இருக்கக்கூடிய உறவுகளிலே ஏற்படுகின்ற பாவங்கள். இப்போ 19வது வசனத்துல அவர் என்ன கூறுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிற அவை யாவன என்று சொல்லி அந்த பட்டியலிடும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இந்த 4 காரியங்களும் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள். இதை அவர் முதலாவதாக பட்டியலிட்டு கூறுகிறார். விபச்சாரம், முதலாவது விபச்சாரம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இது திருமணமானவர்களிடையிலே காணப்படுகின்ற சட்டவிரோதமான தடுக்கப்பட்ட பாலியல் உறவுகள், the illicit relationships between married people, extra marital relationships என்று சொல்கிறோமே, அதைதான் இது குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட விபச்சாரம் ஒரு மாம்சத்தின் கிரியை. அப்படியானால் கேள்வி என்ன, ஆண்டவர் இதை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கூறுகிறார்? ஏனென்றால் இது திருமணமான ஒரு கணவனுக்கும்
திருமணமான அந்த மனைவிக்கும் அவளுடைய உறவுகளிலே காணப்பட வேண்டிய உண்மைத்தன்மை இது பாதிக்கிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மேரிட் லைஃப், அந்த திருமண உறவிலே காணப்படுகின்ற உண்மைத்தன்மையை இது சிதைக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் இதை முதலாவதாக பட்டியலிட்டு கூறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து கூறும்பொழுது மலைப்பிரசங்கத்துல இந்த விபச்சாரத்தினுடைய அந்த 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 மிக முக்கியமான காரியத்தை அவர் எவ்விதமாக கூறுகிறார். 5வது அதிகாரத்தின் மத்தேயு 5:28 நமக்கு தெரிந்த வசனம். மத்தேயு 5:28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடனே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி கூறுகிறார். அவனுடைய அந்த விபச்சார நோக்கம், அந்த பார்வை, ஒருவேளை அது பர்சனலா இருக்கலாம், இல்லையென்றால் ஏதோ ஒரு மேகசின்ஸ், இதுல ஏதோ ஒரு இதழை நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இல்லையென்றால் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது, இல்லையென்றால் கடற்கரையில நாம் நிற்கும் பொழுது, ஏதாவது ஒரு இடத்துல எதிர்ப்பாளரை இச்சையோடு பார்த்தாலே அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே கற்பனையாக வந்து அவ்விதமாக அந்த எண்ணத்திலே நாம் நிலைத்திருப்போமே ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், அது விபச்சாரம். தேவன் அருவருக்கின்ற ஒரு காரியம். தேவன் அருவருக்கின்ற ஒரு காரியம். கேள்வி என்ன? இன்று துரதிருஷ்டவசமாக திருச்சபைகளிலே இது வர ஆரம்பித்து விட்டது. திருச்சபைகளிலே வர ஆரம்பித்து விட்டது. விசுவாசிகள் மத்தியிலே வர ஆரம்பித்து விட்டது. ஐக்கியங்களிலே இது வர ஆரம்பித்து விட்டது. உண்மைத்தன்மையற்ற போக்கு. இது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரியவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லி விசுவாசிகள் என்று அழைக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது. இந்த சிந்தனைகளை நாம் வளர விடுவோமே ஆனால் மிகப்பெரிய ஆபத்து. ஆவிக்கேற்றபடி நானும் நீங்களும் வாழ முடியாது. அந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கும் பொழுது மாம்சம் வெற்றி அடைந்து விடுகிறது. அடுத்ததாக அவர் கூறுகிறார், வேசித்தனம், செக்ஷுவல் இமோராலிட்டி, வேசித்தனம், ஃபார்னிகேஷன். இது எதை குறிப்பிடுகிறது? திருமணம் ஆகாதவர்களிடத்திலே காணப்படுகின்ற பால் உறவு. திருமணம் ஆகாதவர்கள், ப்ரீமேரிட்டல் செக்ஸ் என்று சொல்கிறோமே, அது. இதெல்லாம் ஆண்டவர் பவுலை கொண்டு ஏன் கலாத்திய சபை மக்களுக்கு எழுதுகிறார்? காரணம் உண்டு. இப்படிப்பட்ட பாவங்கள் திருச்சபையில வந்துவிட முடியும் என்பதற்காக அவர் எச்சரித்து கூறுகிறார். இவைகளெல்லாம் வெளியரங்கமாக காணப்படுகிறது. ஆகவேதான் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபை விசுவாசிகளுடைய சபை, அந்த சபைக்கு அவர் எழுதும் பொழுது கூறுகிறார், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி. வாலிப தம்பி தங்கைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்பான இந்த உறவுகள் தேவன் வெறுக்கின்ற ஒரு உணர்வு. ஆகவே இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஆகவே இந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அது மாம்சத்தின் கிரியையாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம் அசுத்தம், impurity, uncleanness. அப்படியானால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற moral impurity, தார்மீகமான தூய்மை கேடு, எல்லா விதமான அசுத்தங்களையும் உள்ளத்திலே வைத்திருப்பது. ஒருவேளை அது கிரியைகளிலே ஒருவேளை நாம் வெளிப்படுத்தாம விட்டாலும் சிந்தனைகளிலே, உள்ளத்தளவிலே இப்படிப்பட்ட அசுத்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பது மிகப்பெரிய ஆபத்து. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகின்ற இந்த எண்ணங்களுக்கு நாம் இடமளிக்கவே கூடாது. இந்த எண்ணங்களின் பெயர் முதலாய் நம் உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. தேவன் ரோமர் 1வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல பவுல் கூறுகிறார், தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம்? தங்கள் இருதயங்களில் உள்ள இச்சைகளினாலே, நல்ல கவனியுங்கள், தங்கள் இருதயங்களில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடுவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி இன்றும் இதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நம்முடைய சமுதாயத்துல இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அசுத்தம், impurity. அடுத்ததாக அவர் கூறுகிற இன்னொரு காரியம் காமவிகாரம், lewdness, காமவிகாரம். அதாவது அருவருக்கத்தக்க, அநாகரிகமான, வெட்கக்கேடான ஒரு சில காரியங்கள், ஒரு சில நடக்கைகள்,
இதை குறித்த கவலையற்ற ஒரு தன்மை. மற்றவர்கள் அதை குறித்து பேசினாலும், அதை குறித்து சிந்தித்தாலும், அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் என்னுடைய விருப்பமெல்லாம் இந்த அசுத்தமான எண்ணங்களை நான் என்னிலே வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை. இப்படிப்பட்ட அந்த காம விகாரம் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அது அவனை கடைசியாக அந்த விபச்சாரத்திற்கு நேராகத்தான் கொண்டு செல்லும். இந்த காம விகாரமும் அசுத்தமும் வேசித்தனமும் விபச்சாரமும் இதெல்லாமே அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட அருவருக்கத்தக்க பாவங்கள். இவைகள் மாம்சத்தின் கிரியைகள். இவைகள் நம்மிலே காணப்படக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் அடுத்தபடியாக அவர் கூறுகின்ற காரியம் 2 காரியங்கள், 2 பாவங்கள். சூப்பர்ஸ்டிஷியஸ் சின் என்று சொன்னேனே, ரிலிஜியஸ் சின் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். இந்த விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ உருவ வழிபாடு, கண்களுக்கு தெரிகிற ஒரு விக்கிரகங்களை வணங்குவது என்பது மாத்திரமல்ல. ஆண்டவருடைய ஸ்தானத்தை வேறு ஏதாவது எடுத்துக்கொள்ளுமே ஆனால், ஏதாவது ஒரு பொருளாக இருக்க முடியும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு நபராக இருக்க முடியும், இல்லை என்றால் ஒரு இடமாக இருக்க முடியும். ஒரு சில நேரத்துல நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய விக்கிரகமாக மாறிவிட முடியும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விக்கிரகமாக மாறிவிட முடியும், கணவன் ஒரு விக்கிரகமாக மாறிவிட முடியும், மனைவியும் விக்கிரகமாக மாறிவிட முடியும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை எதெல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை கொடுக்க தவறுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விக்கிரக ஆராதனை என்கின்ற பட்டியலில கொண்டு வர வேண்டும். இந்த விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எது ஆக்கிரமித்துக் கொள்கிறது? நான் விரும்புகின்ற ஏதோ ஒன்று எனக்குள்ளாக ஒரு விருப்பம் உண்டு. ஒருவேளை அதனுடைய மொபைலாக இருக்க முடியும். ஒருவேளை வாலிபர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அல்ல, இவன் பெரியவர்களுக்கும் இன்று இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த மொபைல், the time that we spend on the gadgets, அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒருவேளை நம்முடைய டிவியோ இல்லை என்றால் இப்படிப்பட்ட மொபைலோ ஆக்கிரமித்துக் கொள்ளுமே ஆனால், வீண் சம்பாஷணைகள் இவளெல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்ளுமே ஆனால் அது விக்கிரக ஆராதனை. ஏதோ ஒரு சிலைக்கு முன்பாக சென்று கும்பிடுவதல்ல விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க தவறுவது. அதே நேரத்தில் பொருளாசை, மெட்டீரியலிஸ்டிக். எபேசியர் 5:5 விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கொலோசியர் 3:5 விக்கிரக ஆராதனையான பொருளாசை. ஆகவே இந்த பொருளாசை என்பது அதுவும் இன்று விசுவாச கூட்டத்திலே அதிகமாக வந்துவிட்டது. அதை குறித்து அதை ஊக்குவிக்கின்ற அதிகமான பிரசங்கங்களும் உண்டு இன்றைக்கு. இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்ஸ் என்று சொல்கிறோமே, வளப்பம், சுபிட்சம், இவைகளெல்லாம் எதை சார்ந்திருக்கிறது? பொருளை சார்ந்திருக்கிறது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், உலக பிரகாரமான காரியங்களை சவதரித்துக் கொள்வதனாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று போதிக்கப்படுகின்ற அந்த பொருளாசை, அது விக்கிரக ஆராதனை என்பதை மறந்து விடுகிறோம். அந்த போதனைகளுக்கு கேட்டு அதற்கு பின்பாக ஓடுகின்ற கிறிஸ்தவ சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் அருவருக்கின்ற மாம்சத்தின் கிரியையாகிய விக்கிரக ஆராதனைக்கு வாழ்க்கையிலே நான் இடமளிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஆகவே இவர்களை நான் வெறுத்து ஒதுக்க வேண்டியவர்கள். அடுத்தது பில்லிசூனியம். இந்த பில்லிசூனியம் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கிரேக்க வார்த்தையினுடைய அடிப்படை வார்த்தை இந்த பில்லிசூனியம், விச் கிராஃப்டுக்கு ஃபார்மேக்கியா என்கின்ற வார்த்தை. இந்த ஃபார்மேக்கியா என்கின்ற வார்த்தையை அடிப்படை கொண்டுதான் பார்மசி என்கின்ற ஆங்கில பதம் வந்திருக்கிறது. மருந்து, ட்ரக்ஸ். அப்படியானால் பவுலுடைய நாட்களில இந்த மந்திரவாதிகள் இப்படிப்பட்ட மருந்துகளை கொண்டு, இப்படிப்பட்ட ட்ரக்ஸ் மூலமாக மற்றவர்களை கவர்ந்து அந்த தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பில்லிசூனிய என்கின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஈவில் ஸ்பிரிட்ஸ் டு கெயின் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் அண்ட் ஃபார் அவர் செல்ஸ். தனக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தீய சக்திகளுக்கு எதிராக அவர்களை மாற்றுவது இவ்விதமான ஒரு சில போதை பொருட்கள், இவைகளின் மூலமாக, மருந்துகளின் மூலமாக இந்த அவர்களுக்கு விடுதலையை அவர்கள் கூறுகின்ற காரியங்கள். அதற்கு தாங்கள் அடிமைப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அடிமைப்படுத்துவது. இன்றைக்கும் கூட இதை எதற்கு நாம் ஒப்பிடப்பட்டு சொல்ல முடியும்? அஸ்ட்ராலஜி, அந்த ஜாதகத்தை குறித்து. அதே நேரத்தில் பாம் ரீடிங்,
நம்முடைய கரங்களில நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுவதில், அதே நேரத்துல எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற இதற்கெல்லாம் நமக்கு ஒரு சில கவர்ச்சி வந்து விடுகிறது. ஏனென்றால் நம் மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஒரு சில மேகசின்ஸ் எடுக்கும்பொழுது நேரடியாக அந்த ஹொரோஸ்கோப் அந்த பகுதிக்கு தான் போவாங்க. அந்த ஒரு வாரம் வாட் இஸ் திஸ் வீக் ஃபார் யூ அப்படின்னு இருக்கும். அதுல போய் பார்த்து ஓஹோ இப்படி எல்லாம் இருக்கா நமக்கு சொல்லி அப்படி தேடுகிற ஒரு எண்ணம். ஏன்? நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய காலத்தில் இருக்கிறது. அதை நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த ஆசையெல்லாம் நமக்குள்ளாக இவையெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள், இவைகளெல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார். அடுத்தபடியாக ஒரு பெரிய பட்டளை போடுகிறது. 9 கிரியைகளை அவர் அந்த இடத்துல கூறுகிறார். இவைகளெல்லாம் சோஷியல் சின்ஸ் ஆர் சின்ஸ் ஆஃப் இல்வில் என்று சொல்லி அழைக்கலாம். நம்முடைய சமூக ரீதியாக காணப்படுகின்ற அந்த 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 பாவங்கள் என்ன, பகைகள், இவைகளெல்லாம் ஒருவேளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த பட்டியலை நான் வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் இடத்துல உண்டா என்ற அந்த கேள்வியோடு இந்த பட்டியலை நாம் பார்ப்போம். கடகடகடன்னு சொல்லி படித்து வாசித்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் யோசித்து பார்ப்போம். பகைகள், ஹேட்ரட், எத்தனையோ பேரை நாம பாய்க்கிறோம்ல நோக்குள்ளாக. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல அது ஆழமா போய்விட்டுச்சு. அநேகரை பகைத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைன்றோம், ஆனா இன்னும் அந்த பகைமையிலிருந்து நமக்கு விடுதலை இல்லையே. பகைக்கிறோம். நாம் நீதிமான்கள், நம்மளிட குற்றம் இல்லை, மற்றவர்களிடத்து தான் குற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவரை பகைக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கிறோம் விரோதங்கள். அதாவது மற்றவர்களுக்கு அகேன்ஸ்டாக நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும், அவர்களை விரோதிக்கின்ற அந்த விரோத மனப்பான்மை, வைராக்கியம். இது நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியம். இதெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்பாக அது அப்படியே வளருகிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்று. அந்த பகை விரோதமாக மாறுகிறது, அந்த விரோதம் வைராக்கியமாக மாறுகிறது. அந்த வைராக்கியத்தை சரியான விதத்திலே நான் ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அதை நான் சமர்ப்பிக்கவில்லை என்று சொன்னால் அது கோபமாக மாறுகிறது. அது பெரிய ஒரு கோபம், ஆங்கர், ராத். அப்புறம் சண்டைகள், அது நிமித்தமாக வருகின்ற சச்சரவுகள், சண்டைகள், இதெல்லாம் என்னுடைய சுயத்தை சார்ந்திருக்கிறது. பிரிவினைகள், இதன் மூலமாக என்ன செய்கிறேன், அந்த உறவுகளில பிரிவினைகள் வருகிறது. மார்க்க பேதங்கள், தொடர்ந்து பொறாமை எந்த அளவிற்கு என்று சொன்னா, இன்னொருவருக்கு அவர் ஒரு விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கின்ற பொருள் எனக்கு இல்லையே என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு, இல்லையென்றால் அந்த பொருளை அவர் இழந்து விட்டார் என்று கேள்விப்படும் பொழுது ஏற்படுகிற ஒரு இன்பம். இதெல்லாம் மறைத்து பேசுவதில் அர்த்தமே கிடையாது. விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நமக்குள்ளாக இருக்கின்ற மாம்ச சுபாவம் நம்ம மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு சுபாவம். எனக்கு இருக்கின்ற இந்த சௌகரியம், இல்லையென்றால் எனக்கு இருக்கின்ற இந்த காரியங்கள், இந்த கம்ஃபர்ட் இன்னொருவருக்கு அதை காட்டிலும் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவேளை ஒரு எண்ணம் வருகிறது, அந்த அளவிற்கு நானும் உயர வேண்டும் என்று சொல்லி. இல்லையென்றால் அந்த கம்ஃபர்ட்ல இருந்து அவரு குறைய வேண்டும். அப்படி குறைந்து விட்டால் மனதில் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் உண்டு, இல்லை என்று நாம் மறைத்து விட முடியாது. அவர் அவ்வளவு பெற்று விட்டாரே, அவருக்கு அவ்வளவு இருக்கிறதே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பான மனநிலை, இது ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. இவைகள் முடிவாக எதற்கு நேராக கொண்டு செல்கிறது? கொலைக்கு நேராக சென்று விடுகிறது. கொலைகள், சகோதரனை பகைக்கின்ற அந்த கொலை, அன்பு செலுத்தாத. ஒருவேளை நான் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தி பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனாய் போகும் பொழுது இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும். ஒருவேளை ஆவியின் கனியை குறித்து நாம் படிக்கும் பொழுது அதை மிகவும் விளக்கமாக படிப்போம். ஆனால் அடிப்படையாக ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் குணத்தை என்னிலே வெளிப்படுத்துவார். அந்த கிறிஸ்துவின் குணத்துல இவைகளுக்கு இடமே கிடையாது. அங்க கோபத்திற்கும் விரோதத்திற்கும் சண்டைக்கும் பொறாமைக்கும் பிரிவினைகளுக்கும் வெறிகளுக்கும் அங்க இடமே இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் இவைகளில் ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று உணர்த்துவாரே, ஆனால் ராத்திரி வேளையில அவருக்கு நாம் அதை சமர்ப்பிப்பது அவசியம். ஆவிக்கேற்றவனாய் வாழ்கிறேன் என்று சொல்கிற நான்
இந்த மாம்சத்தின் கிரியைகளாகி இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொல்லுவோமே, ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் சரி, இல்லையென்றால் ஏதாவது ஒரு காரியமானாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில் அதை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் சமர்ப்பிப்போம். அது ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதற்காக தான் ஆண்டவர் இந்த பாட வேளையில அதை நமக்கு உணர்த்துகிறார். அவர் என்ன கூறுகிறார்? இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அவருடைய முடிவு என்ன? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருப்பது ஒரு நம்பிக்கை, சுதந்திரம். நாம் ஆண்டவருடைய தேவனுடைய சுதந்திரர்கள், கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரர் என்று சொல்லி படித்தோம். 4வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதை ஆழமாக படித்தோம். அப்படியானால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கானவர்கள் நாம். இந்த உலகம் அனித்தியமானது, நித்தியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆகவே அனித்தியமானவர்களை களைந்து விட்டு நித்தியமானவர்களை நோக்கி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது அனித்தியமான இந்த காரியங்களை விட்டு நடப்பது. வெளியரங்கமாய் மாம்சத்தின் கிரியைகளாகிய வெளியரங்கமாய் காணப்படுகின்ற இவைகள் என்னுடைய வாழ்க்கையில உண்டா இல்லையா என்பதை தெளிவாக நமக்கு தெரியும். நமக்குள்ளாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சிருக்கிறார், மனசாட்சி. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவுபடுத்தி தருகிறார். இன்னென்ன காரியங்களிலே நீ குறைவுள்ளவனாயிருக்கிறாய் என்று சொல்லி. மாம்சத்தின் கிரியைகள் உண்டு. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, அவைகளை நான் பலிபீட தண்டையில சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் இவைகளையும் வைத்துக் கொண்டு நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் ஆவிக்கு விரோதமாய் போராடும் பொழுது ஆண்டவரனை ரட்சித்து விட்டார், ஆகவே அவர் என்னை மன்னித்து விடுவார் என்கின்ற அந்த ஒரு நிலைமையிலே நான் இதை குறித்து கவலையற்றவனாய் வாழ்ந்து விட முடியாது. டாக்டர் வாரன் வியர்ஸ்பி என்கின்ற அருமையான தேவனுடைய மனிதன், பேக் டு தி பைபிள்ல டைரக்டராக இருந்த அவர் பல அருமையான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை ஒரு புத்தகம் மீட் யோர் செல்ஃப் இன் தி சாம்ஸ் என்கின்ற அந்த அருமையான புத்தகத்துல ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அவர் தருகிறார். எவ்விதமாக இரட்சகரும் நியாயாதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அவரை அறிந்து அவரை பின்பற்ற வேண்டும், எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை அதற்கு திசைய காணப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவர் கூறுகிறார். ஒரு எல்லையில ஒரு ஃப்ரான்டியர் சிட்டியில ஒரு குதிரை, அந்த வண்டி கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருந்திருக்கிறது. இந்த குதிரை என்ன செய்கிறது? அந்த வண்டியை கட்டவிழ்த்து அந்த வண்டியை இழுத்து ஓட ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வாலிபன் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த குதிரைக்கு பின்பாக ஓடுகிறார். குதிரை வண்டிக்கு பின்பாக ஓடி அந்த குதிரையிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். வருடங்கள் பல ஓடிவிட்டது. அந்த காப்பாற்றப்பட்ட அந்த பிள்ளை வளர்ந்து மிகவும் பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் ஒரு குற்றவாளியாக சமூக ரீதியில பலவிதமான குற்றங்களை இழைத்து ஒரு விருப்பப்படாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடைசியில அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அவனுடைய குற்றங்களுக்காக அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவனுக்கான அந்த தண்டனையை அறிவிக்கும்படியாக அவன் அந்த நீதிமன்றத்திற்கே கொண்டு வரப்படுகிறான். அந்த நீதிமன்றத்திலே அவன் அந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படும் பொழுது அங்கே அமர்ந்திருக்கிற அந்த நீதிபதியை பார்த்து இவன் இனம் கண்டு கொள்கிறான். தான் சிறுவனாக இருக்கும் பொழுது தன்னை காப்பாற்றினவர் தான் இந்த நீதிபதி என்பதை உணர்ந்த அந்த வாலிபன் அவரிடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஐயா, நான் அந்த குதிரை வண்டியில சிக்கி தவித்த பொழுது நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். ஆகவே தயவு செய்து அந்த காப்பாற்றுதலின் அடிப்படையிலே, அந்த செய்கையின் அடிப்படையிலே நீங்கள் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று சொல்லி அவன் இங்க வாதாடுகிறான். அப்பொழுது அந்த நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, அன்று நான் உனக்கு இரட்சகனாக உன்னை ரட்சித்தேன், உன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை விடுவித்தேன். ஆனால் இன்று நான் நியாயாதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீதி தவறின ஒரு தீர்ப்பை என்னால் எழுத முடியாது. உன்னுடைய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டியது, ஆகவே நீ தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லி அவர் அந்த தீர்ப்பை அளிக்கிறாராம். அதற்கு வாரன் வியர்ஸ்பி அதை எவ்விதமாக முடிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்கள். நம்மை ரட்சித்திருக்கிறார், உண்மைதான். அவருடைய கிருபையின் காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையின் காலங்களிலே நாம் வாழும் பொழுது ஆவிக்கேற்றபடி நானும் நீங்களும் வாழ தவறி
மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்மை விருப்பத்தோடு கவலையற்றவர்களாக, கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், கவலையற்றவர்களாக கவனமற்று விருப்பத்தோடு அதற்கு நாம் ஒப்புவித்து வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று அவருடைய கிருபையை நானும் நீங்களும் கேட்க முடியாது. துணிகரமான பாவங்களில நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனே, ஆனால் அவ்விதமாக தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ முடியாது. ஆகவே ஆண்டவர் என்னுடைய இரட்சகராக அவர் என்னிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டும். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படியாக அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் என்னை ஒப்புவிக்க வேண்டும். ஆவிக்கேற்றபடி நான் நடக்க தவறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ முடியாது. மாம்சம் என்னிலே என்னுடைய வெற்றியை எடுத்துக்கொள்ளும். அந்த வெற்றி எடுத்துக்கொள்வதற்கு நான் அனுமதிக்க கூடாது. இதோடு கூட முடித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனால் நேரம் இல்லை. அடுத்த வேத பாடத்தில் அதை நாம் முடிப்போம். எவ்விதமாக இதை ஒருவன் மேற்கொள்ள முடியும் என்பதற்கு அந்த 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, இதுதான் அதனுடைய ரெமெடி. அதை குறித்து தொடர்ந்து நாம் படிப்போம். ஆகவே இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் என்னோடு கூட எதை குறித்து பேசினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசி இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் எவ்விதமாக கீழ்ப்படுகிறேன், எவ்விதமாக என்னை சமர்ப்பிக்கிறேன் என்பது மிக முக்கியம். ஆகவே நம்மை நாமே உணர்ந்தவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த அழகான படத்தை பவுல் காண்பித்து தந்திருக்கிறார். இதிலே நான் எங்கே இருக்கிறேன், எங்கே நின்று கொண்டிருக்கிறேன், எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் தரும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தருவதோடு கூட உடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவர், சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறவர். ஆகவே இந்த ராத்திரி வேளையில நீர் போதித்த உடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கற்பனைக்கு, அந்த கட்டளைக்கு இன்று நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு பலன் தாரும். பலனற்றவர்கள், சத்துவமற்றவர்கள் ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பலத்திலே நாங்கள் தொடர்ந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த மாம்ச சுபாவம் பல நேரங்களிலே தலை தூக்கி விடுகிறது சுவாமி. பல நேரங்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை அதை தாக்குகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆவியானவர் எங்களை முழுமையாக ஆட்கொள்ள இடமளிக்க தவறிவிடுகிற நேரங்களில வழுக்கி விழுந்து விடுகிறோம். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறீர் என்கின்ற அந்த நிச்சயம் ஒரு பக்கம் இருந்தாலும் உம்மை திரும்ப திரும்ப பரிந்து பேசுகிறவர்களாய் மாற்றாதபடி சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையான உள்ளத்தோடு சென்சிட்டிவாக வாழ பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கேற்ற பலத்தை தாரும். எங்களுக்குள்ளாக இருக்கின்ற விழுந்து போன பாவ சுபாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அது எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அதை குறித்து நிர்விசாரமாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது ஆண்டவரே. ஒருவேளை பட்டியலிட்டு சொன்னப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகள் எங்களில காணப்படக்கூடாதே சுவாமி. தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் தெளிவாக சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய இலக்கெல்லாம் உங்களுடைய ராஜ்யம் சுவாமி. ஒரு நாளில மகிமையோடு கூட நீர் வரும்பொழுது கர்த்தாவே, இந்த சரீரம் மகிமையடைய போகிறது. மாம்ச சுபாவம் முற்றிலுமாக அழித்துவிட போகின்ற அந்த நேரம் சுவாமி, அந்த நாள், அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆகவே அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக, அந்த நீதி நியாய தீர்ப்பின் முன்பாக ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக தலைவணங்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்களை தாழ்ச்சி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளங்களுக்கு அருமையாய் கொண்டு வரும் சுவாமி. இதை குறித்த சிந்தனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு வேண்டிய மனதை தாரும் சுவாமி. ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு ஆண்டவரே
மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் விலகி இருக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தரும்படியாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்கள் எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும் என்று கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.